கானடா அக்ராஸ் கான்டினென்ட்ஸ் எப்படி இருக்குது பேர்? ஃபஸ்ட் கிளாஸாக இல்லை? கானடா ராகம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். பல்வேறு காலகட்டங்களில் சினிமா பாட்டில் வந்து கானடா ராகத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பாடல்கள் நமக்கு தெரியும். அதில் சிலதை ஒரு டைம் ட்ராவல் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேம்ஸ் நதிக்கரையும் அடையாரையும் இணைக்க போகிறோம். ஜி ராமநாதன் சார் அடையார் ரிவரில் இந்த பத்மினி அம்மாவும் சிவாஜி சாரும் ஓட்டின போட் இருக்கு இல்லையா, முல்லை மலர் மேலே, அதுதானே கானடாக்கு ஸ்டாம்ப்பு. அந்த முல்லை மலர் மேலே போட்டை நம்ம தேம்ஸில் ஆரம்பித்து அடையார் வரைக்கும் கொண்டு வர போகிறோம். தேம்ஸில் அந்த போட்டை ஓட்ட போகிறது பிரதிபா பத்மநாபன். இங்கே அடையாரில் ஓட்ட போகிறது சந்தோஷ் சுப்ரமணியம். அவங்க 2 பேரும் போட்டு ஓட்டி முடிக்கட்டும். அப்புறமா நம்ம அடுத்த கானடாக்கு வருவோம். முல்லை மலர் மேலே வெள்ளியலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளியலை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே. முல்லை மலர் மேலே வைக்கும் பண்ண போலே. மேலே மொய்க்கும் பண்டு போலே, உள்ளம் உறவாடு முந்தன் நண்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலே. இப்போ அடுத்தது நம்ம அதே ஸ்டைலில் ஒரு கம்போசர்கிட்ட வரப்போகிறோம். பியூரிட்டன், ஒரு பியூரிஸ்ட், திரு கேவி மகாதேவன் அவர்கள். அவருக்கு ஒரு ராகம் எடுத்துகிட்டு அதுலேருந்து வெளியே போகிறதுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி அவரும் இந்த கானடா தர்பாரி கானடா பேஸில் ஒரு சாங் போடுறார். என்ன மூட்? இப்போ ரொமான்ஸ் எல்லாம் கிடையாது, சஸ்பென்ஸ் த்ரில்லர், அந்த மாதிரி ஒரு பாட்டு, ஒரு காம்படிஷன் அப்படி வச்சுக்கலாம். அந்த மூடுக்கு இதே ராகத்தை யூஸ் பண்ணுறார். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பாட்டை, இந்த கானடாவை நம்ம கேனடாவுக்கு கொண்டு போகிறோம். கேனடாலேருந்து ஸ்ரத்தா கணேஷ் இதை ஆரம்பிப்பாங்க. ஆனால் முடிக்க போகிறது யார்? பாரிஸ், யூரோப்பில் ராகவ கிருஷ்ணா. இவங்க 2 பேரும் சேர்ந்து கேவி மகாதேவனோட தர்பாரி கானடாவை அப்படியே உங்களுக்கு ஒரு ஃப்ளேவராக காட்ட போகிறாங்க. இது அக்ராஸ் தி நெக்ஸ்ட் 2 கான்டினென்ட்ஸ். கேளுங்க.
மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி. மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, அந்த மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி, மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. இந்த கானடா அப்படின்னு எடுத்தாலே முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். கானடா, தர்பாரி கானடா எல்லாம் ரெண்டு டச்லேயும் தான் இருக்கும். பியோர் கானடா அப்படின்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது சொன்னாலும் அது கரெக்ட் தான். இப்போ இளையராஜா சார் கனடாக்கு என்னெல்லாம் ஃப்ளேவர் கொடுக்குறாரு. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் கூட ரொமான்ஸ், சஸ்பென்ஸு. ஆனால் சாரோ, அந்த பாட்டு கேட்கும்போது ஏதோ ஒரு பெயின் இருக்குல்ல, ஒரு பெயின் அண்ட் சாரோ. அந்த கானடாவை இளையராஜா சார் அவருடைய டியூனில் காட்டுறார். அந்த கானடாவை நம்ம எங்கே கேட்க போகிறோம்? கலிஃபோர்னியாவில் கேட்க போகிறோம். கலிஃபோர்னியாவில் கானடாவுடன் ஒரு சின்ன சோகம். அந்த கானடா, தர்பாரி கானடா உங்களுக்கு பாட போகிறது நிரஞ்சன் கிருஷ்ணா ஃப்ரம் கலிஃபோர்னியா. நேற்று சபதங்கள் எடுத்து விட்டான், குடிக்கின்ற கோப்பையை உடைத்து விட்டான், மீண்டும் அவள் முகம் நினைத்து விட்டான், சபதத்தை அவன் இன்று உடைத்து விட்டான். இசைக்குறு குயில் என்று இசைக்கொரு குயில் என்று பேரெடுத்தான், திருமலை தான் என்று சுரம் பிரித்தான், மனிதர்கள் இருப்பதை மறந்து விட்டான், மானத்தின் மானத்தை வாங்கிவிட்டான், போதையின் பாதையில் போகின்றான், தன் முகமே தான் மறந்தான், சூடவும் தோளில்லை ஆளில்லை இவன் என்று பூமாலை வாங்கி வந்தான், பூக்கள் இல்லையே செவி இல்லை இங்கொரு இசை எதற்கு, விழி இல்லை இங்கொரு விளக்கெதற்கு, நாளும் நாளும் அவள் நினைவில் இவன் அழுது பூமாலை வாங்கி வந்தான், பூக்கள் இல்லையே. மேடையில் அணிந்தது வீதியில் விழுந்திட பூமாலை வாங்கி வந்தான், பூக்கள் இல்லையே. எவ்வளோ அழகான வார்த்தைகள். அந்த மேடைக்கு தான் எல்லா கலைஞர்களும் இப்போ ஏங்கிக்கிட்டு இருக்கோம். எப்படா திருப்பி மேடை ஏறுவோம், எப்போ மறுபடியும் கூட்டத்தை பார்ப்போம், எப்போ எல்லோரும் கை தட்டுவாங்க, இந்த சின்னஞ்சிறை வண்ணப்பறவை மாதிரி எப்போ எல்லோரும் எழுந்து கை தட்டுவாங்க, பூமாலை வாங்கி வந்த மாதிரி எப்போ மேடை ஏறி பாட போகிறோம், ஒரே கவலையாக இருக்குது. சரி, இந்த சோகத்தோடு இதை முடிக்கக்கூடாது. மறுபடியும் எல்லா கல்யாணம் கச்சேரின்னு களை கட்டணும், எல்லார் லைஃப்பும் கலர்ஃபுல்லாக ஆகணும். அதனால் நம்ம ஒரு ஹாப்பி சாங்கோட முடிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கல்யாண கலை உள்ள தர்பாரி காண்டாவோட இந்த செஷனே நம்ம முடிக்க போகிறோம். இப்போ இதை எந்த 2 நாட்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்? முதல்ல எங்கே ஆரம்பிக்கலாம்? சிங்கப்பூரில் ஆரம்பிக்கலாம். ஓகே, சிங்கப்பூரில் லாவண்யா சம்பத் அவங்க கல்யாண தேனிலா அதோட சரணத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த தர்பாரி கனடா அப்படியே அங்கேருந்து அந்த சைடாக போய் பசிபிக் வழியாக போய் விஸ்கான்சினில் போய் உட்காரும். விஸ்கான்சினில் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் கல்யாண தேனிலாவை பாடி முடிச்சு வைக்கிறார். ஆக 2 பக்கமும் சேர்ந்து ஒரு அழகான கல்யாண தேனிலாவோட இந்த தர்பாரி காண்டா செஷன் முடியும். கேட்கலாமா? சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் எண்ணிலா உன்
நீலா தேனூரும் தேன்பலா உன் சொல்லிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நீலா நீதானே வானிலா என்னோடு வானிலா பெய்யாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நீலா. ஸோ நீங்கள் பார்த்தது கனடா அக்ராஸ் கான்டினென்ட்ஸ். எப்பவும் போல் எந்த கான்டினென்ட்லேருந்து எந்த மூலையிலேருந்து யார் பாடினாலும் அதுக்கு ஒரே குரலாய் அது கேட்குற மாதிரி உங்களுக்கு இசையை கொடுக்கறது ஷாம் பெஞ்சமின் அண்ட் வெங்கட். அவங்க தான் இந்த ஃபுல் சீக்வன்ஸையும் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வாசித்து கொடுத்தது. இசையை ரசிக்கிறீங்க, இசைக்கலைஞர்களை வாழ வைங்க. வணக்கம்.